ஸோ அப்போ தங்கமயிலுக்கு கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை யாரும் பார்த்துக்க போகிறதில்ல, நம்மளே தான் பார்த்துக்கணுங்கிறதுக்காக வேணும்னே சரவணன் கிட்டக்க நான் அவங்க கூட ஒன்றா தான் படுப்பேன், கீழே படுக்க மேலே படுக்கன்னு பிரச்சனை பண்ணேன். அவர் கோவப்பட்டாலும் கோமதிலாம் வந்ததுனால அவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு அடங்கி அமைதியாக இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜி கதிர் கிட்டக்க அந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னா அவர் தயவு செஞ்சு வேணாம், எனக்கு அது பிடிக்கல, அந்த கம்பெனி சரியா இல்லைன்னு எனக்கு தோணல, நீ அங்கே போனால் ஜெயிச்சிருவேன், இருந்தாலும் வேணாம் அப்படிங்கிறத வீட்லேயும் சொல்கிறாரு, அந்த ட்ரைனிங் கப்பையும் சொல்கிறாரு. ஆனால் ராஜி விடாப்படியா இதை பாண்டியன்ட்ட போய் கேட்டால் பாண்டியன் முடியவே முடியாதுன்ட்டாரு. இதுக்கு நடுவில் அந்த நிலத்தை விற்றா அந்த காசை வச்சு செந்திலுக்கும் கதிர்க்கும் மட்டும் போகணும்னா இவருக்கு பங்கு இல்லையா அப்படின்னு வந்து ஓப்பனாகவே வந்து தங்கமயில் கேட்க, அதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுருவோம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொன்னாலும் சரவணனுக்கும் கோவம் வருது, கோமதிக்கும் கோவம் வருது. அவங்களும் திருப்பி திருப்பி குத்தி காமிச்சாலும் நம்ம பேச வேண்டியது தெளிவாக பேசுகிறோன்னு தங்கமயில் தெளிவாக இருக்காங்க. அவங்க கேட்குற கண்டென்ட் சரியாக இருந்தாலும் அவங்க கேட்குற ஆள் தான் பிரச்சனைங்கிற மாதிரி நீயே ஒரு ஃப்ராடுமாங்கிறதான் நம்ம கடுப்பாக ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் அரசி வெளில போகணும்னு முதல்வரையாக முடிவு பண்ணுறாங்க. சுதந்திரமாகும் பொழுதே அரசி குமரவேலும் திருப்பி ட்ராக்கை கொண்டு வர போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.